Question number 9. Find x, y, and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. So find x, y, z. நம்ம வந்து x, y, z வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் கொடுத்துருக்கிறது இந்த ஆர்டர்ல உள்ள நம்பர்ஸ் வந்து ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபினா காமன் டிஃபரன்ஸ் சேம் அப்படிங்கிறது தெரியும். காமன் டிஃபரன்ஸ்க்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9. Exercise 2.5. Question number 9. Find the value of x, y, and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. இந்த நம்பர்ஸ்லாம் ஏபியில் இருந்ததுன்னா XYZ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஏ வந்து XYZ வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கிவன் x, 10, y, 24, z ஆர் இன் ஏபி தான் கிவன். இந்த கொஸ்டின் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம் பார்க்கலாமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எழுதிடலாம். given that x, 10, y, 24, z are in AP. ஸோ ஏபின்னு சொல்றப்போ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. இந்த டேர்ம்ஸை வந்து T1, T2 மென்ஷன் பண்ணலாம். T1, T2, T3, T4, T5. ஸோ உங்களுக்கு தெரியும் T2 மைனஸ் T1. இந்த T2 மைனஸ் T1 is equal to D. அதே மாதிரி T3 minus T2 D தான், T4 minus T3 D தான், T5 minus T4 also D. ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். 10 minus x, this is equal to D, number 1 வச்சுக்கலாம். And T3 minus T2 is D, y minus 10 is equal to D வரும். That is number 2. அதே மாதிரி T4 minus T3 is equal to D, that is 24 minus y is equal to D. இதனை equation number 3 எடுத்துக்கோங்க. கடைசியா கொடுத்திருக்க term T5 minus T4 is D. So T5 is at minus 24 is equal to D. The equation number 4. So எல்லா ஈக்குவேஷன்லையுமே ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 3 பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சேம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 பாருங்க. ஹியர் D, ஹியர் D. இந்த லெஃப்ட் சைடு வந்து 24 minus y, ஹியர் y minus 10. So equation number 2 and 3 compare பண்ணிட்டு, so right hand side equal, therefore left hand sides are equal. So from 2 and 3 ரெண்டு left hand side equal பண்றோம். y minus 10 is equal to 24 minus y. இந்த y எல்லாம் ஒரே பக்கம் வைக்கலாம். minus y leftல கொண்டு வாங்க. y plus y is equal to 24
This minus 10 comes to right hand side. It is plus 10. This is 2y is equal to 34. We need y. Y is equal to 34 by 2. 1, 2. 1, 2 is 2, remainder 1, 14. 7 2s are 14. Y is equal to 17. So, நம்ம y value calculate பண்ணிட்டோம். So, இப்போ y value calculate பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா x calculate பண்ணணும் and z calculate பண்ணணும். இந்த y value கொண்டு இதில் substitute பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 2ல substitute பண்ணிட்டா நமக்கு காமன் டிஃபரன்ஸ் d வேல்யூ தெரிஞ்சிடும். இங்கே கிடைக்கிற d நம்பர் 1ல substitute பண்ணால் x கிடைக்கும். ஸோ அதே மாதிரி d வந்து 4th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் z கண்டுபிடிச்சிடலாம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 17 அப்படிங்கிறத ஸோ நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம d கண்டுபிடிக்கலாம். Substitute y is equal to 17 in equation number 2. So y in the 17 minus 10 is equal to d. இப்போ d வேல்யூ என்ன? d is equal to 17 minus 10, 7. இப்போ d வேல்யூ கிடைச்சாச்சு. இந்த d வந்து நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். So equation number 1 becomes 10 minus x is equal to 7. இந்த d place 7 substitute பண்ணிருக்கோம். x வேணும் minus x is equal to 7. இந்த 10 ரைட்ல கொண்டு வாங்க minus 10. minus x is equal to minus 3. So minus minus கட் பண்ணிக்கலாம். இப்போ x is equal to 3. So இப்போ x நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். So z மட்டும் கண்டுபிடிக்கணும். அது 4th ஈக்குவேஷனை பாருங்க. இந்த 4th ஈக்குவேஷன்ல d பிளேஸ்ல 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So z minus 24 is equal to 7. We need z is equal to 7 plus 24. இதை ஆட் பண்ணி பாருங்க நமக்கு 31 கிடைக்கும். இப்போ z is equal to 31. இந்த கொஸ்டின்ல ஆன்சர் x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 17 and z வேல்யூ 31. It is the end. So doubt இருந்தா கேட்டுக்கோமா. டவுட் இல்ல புரிஞ்சிச்சு மேம். ஈஸியா புரிஞ்சுதா? சார் ஈஸியா புரிஞ்சுது மேம். டவுட் இல்லையா? இல்ல டவுட் இல்ல மேம். ஓகே. So question number 10 பார்க்கலாம். Question number 10. In a theater, there are 20 seats in a front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row? இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா 20 seats வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. அதேமாதிரி 30 rows இருக்கு. ஓகேங்களா? Each successive row contains 2 additional seats. சக்சஸிவ் ரோனா அடுத்தடுத்த ரோல வந்து ரெண்டு சீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருந்து சீட்ஸ் தேன் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோல இருந்து இப்போ அடுத்த சீட் வேணா 2 சீட்டு கூட இருக்கும். நெக்ஸ்ட் ரோல 2 more seats. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா how many seats are there in the last row? லாஸ்ட் ரோல எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 20 seats, அப்போ A30 ஆர் T30. இந்த T30ங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம்.
exercise 2.5 question number 10. அதாவது number of seeds in the first row. Number of seeds in the first row is equal to 20. இதை நீங்க T1 எடுத்துக்கலாம் இல்ல Aன்னு எடுக்கலாம். This is equal to 20. Number of seeds in the second row. ஏற்கனவே எவ்வளவு சீட் இருக்கோ அது கூட ரெண்டு சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 22. இதை நீங்க T2 எடுத்துக்கலாம். இதே மாதிரி T3 பாத்தீங்கன்னா 22 plus 2. This is 24. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருந்தா எனக்கு வந்து மொத்தம் 30 rows இருக்கு. இப்போ T30 என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ தேர் ஆர் 30 rows. There are 30 rows. But T30 is question mark. So we know Tn is equal to A plus n minus 1 into D. So T30, A plus 30 minus 1, 29 into D. So what is A? A is 20. D in the common difference சொல்லுவோம். But T2 minus T1, 22 minus 20, it is 2. So A வந்து 20, D is equal to 2. So substitute here. So A is 20, 29 into 2. This is 20 plus 29 into 2. So 18. So 29 into 2. Multiply பண்ணா பண்ணிக்கோங்க. So 18, 1. So 58. Now adding these two. 20 plus 58, 78. அப்ப 30th rowல அதாவது லாஸ்ட் ரோல நமக்கு 78 சீட் இருக்கு. 60-30. நீங்க எப்படி வேர்ட்ஸ் எழுதலாம்னா number of seats in the last row. லாஸ்ட் row மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 30th row is equal to 78. Question number 10. So doubt இருந்தா கேளுமா? டவுட் இல்ல மேம். புரிஞ்சுதா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். ஓகே. So question number 11 பார்க்கிறோம். The sum of 3 consecutive terms that are in AP is 27. Sum of 3 consecutive terms that are in AP is 27. And their product is 288. Find the 3 terms. அதாவது 3 consecutive termsனா அடுத்தடுத்த terms சொல்லுவோம். ஒரு APல consecutive terms உடைய 3 consecutive terms உடைய addition வந்து 27. அதே 3 termsக்கு ப்ராடக்ட் வந்து 288. ஸோ அந்த 3 terms என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்ல கேட்கலாம், 5 மார்க்ல கேட்கறாலும் கேட்கலாம். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். சம்டைம் 2 மார்க்ல கூட கேட்டுருவாங்க. திஸ் கொஸ்டின் நம்பர் 11 இஸ் இம்பார்ட்டன்ட். Exercise 2.5 question number 11. அந்த 3 consecutive terms கொடுத்தாலே the 3 consecutive terms are a minus d, a plus d தான் எடுப்போம். 3 terms கொடுத்தா a minus d, a plus d. So let the
3 consecutive terms are, or terms be, a minus d, comma a, comma a plus d. So, எப்போ APல 3 consecutive terms கொடுத்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது a minus d, a plus d தான். கொஸ்டின்ல கொடுக்குறாங்க பாருங்க. Sum of the three numbers. Sum of the three terms is equal to 27. Sum சொல்றப்போ இந்த மூணு நம்பரை ஆட் பண்ண போறோம். a minus d plus a plus a plus d is equal to 27. So இதுல minus d plus d cancel ஆயிடும். a 3 times இருக்கு. 3a is equal to 27. a is equal to 27 by 3. So 9 3s 27. இப்போ a யோட வேல்யூ 9. ஸோ அடுத்து இது ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன்லேருந்து a வேல்யூ 9 கண்டுபிடிக்கிறோம். One more condition is also given. Product of that three terms is 288. So product of three terms is equal to 288. That is a minus d, a plus d is equal to 288. So இந்த a first எழுதிக்கோங்க. So இந்த ரெண்டு term combine பண்ணா it is of the form a plus b, a minus b. Using the identity, the correct identity is a square minus b square. Here d, a square minus d square is equal to 288. Now substitute a value. So a value is 9. So இங்கே 9 substitute பண்ணிக்கலாம். 9 square 81 minus d square is equal to 288. So next line 9 right side கொண்டு போலாம். 81 minus d square is equal to 288 by 9. 1 9 is 9. 3 9s 27. Remainder 1, that is 18. 2 9s are 18. 32 வந்திருக்கு. So இதில் 81 minus d square is equal to 32. So minus d square is equal to 32 minus 81. So rough or class subtract பண்ணி பார்க்கலாம். 81 minus 32. 11 minus 2, 9. 7 இருக்கும். 7 minus 3, 4. And because number 81, so minus 49. Minus d square is equal to minus 49. Minus minus cancelled. So d square is equal to 49. So இந்த லைன்ல இருந்து d கண்டுபிடிக்கலாம். d square is equal to 49. d is equal to plus or minus 7. நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு a வேல்யூ 9 கிடைச்சிருக்கு, dக்கு 2 வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது a is equal to 9, d is equal to plus 7. ஸோ இது ஒரு இந்த பாட்டு கீழே 3 terms and a is equal to 9, d is equal to minus 7. So 2 sets of answers நமக்கு கிடைக்கும். So the 3 terms are a minus d, a plus d. The 3 terms கண்டுபிடிக்கலாம். a is 9, d is 7. 9 minus 7, 2. Next one a value 9. At the a plus d, 9 plus 7, it is 16. So 2, 9, 16 அப்படிங்கிற 3 terms நமக்கு கிடைச்சிருக்கு. 2, 9, 16. So இந்த ஆப்ஷன் கீழே வரலாம். a minus d. a is 9, d is minus 7. Already here minus. So plus 7. 9 plus 7, 16.
Next one A is 9. The last term A plus D, 9, D is minus 7. 9 minus 7, 2. The numbers are 16, 9, 2. Therefore, the three terms are so 2, 9, 16. இப்படி ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர் வரிசை மேலேருந்து எழுதணும். 16, 9, 2. இதே ஆன்சர் தான் ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டவுட் இருந்தா கேட்டுக்கூடா. டவுட் இல்ல புரிஞ்சிச்சு மேம். புரிஞ்சிச்சு மேம். புரியுதா? எஸ் மேம் புரியுது மேம். இன்னொரு திருப்பி போட்டா நான் வந்து புரிஞ்சிடுவேன் திருப்பியும். ஓகே. Question number 12. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6th termக்கும் 8th termக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா 7:9. So ratio of 9th term to 13th term. So இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். So இது கூட இந்த ரேஷியோ பேட்டர்ன் சம் கூட இம்பார்ட்டன்ட் தான். So question number 12 பார்க்கலாம். Exercise 2.5 question number 12. என்ன கொஸ்டின்னா கொஸ்டின்ல கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதலாமா? Given that the ratio of 6th term and 8th term of an AP is 7:9. சில கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of ninth term to the 13th term. It's a ratio of a 9th term to the 13th term. There is a question mark. So what is given? Ratio of a 6th and 8th term of an AP is 7:9. So question வந்து ratio of a 9th to 13th term. இந்த வேர்ட்ஸ்ல கொடுத்ததை எப்படி சிம்பாலிக்கா எழுதலாம்னு பார்க்கலாம். So given ratio of a 6th and 8th term, that is T6 divided by T8 is equal to 7/9. That is given. So what we need to find? To find T9 by T13. So இதான் calculate பண்ணணும். It's a question mark. So இதுல இருந்து நம்ம question அப்படியே proceed பண்ணி கொண்டு வரலாம். So first இதை cross பண்ணிக்கலாம். 9 into T6 is equal to 7 into T8. 9 T6 formula A plus 5D equal to 7 T8 A plus 7D. So formula உங்களுக்கு தெரியும். Formula வேணா சைடில் மென்ஷன் பண்ணலாம். Tn A plus n minus 1 into D. See இதில் இப்போ inside multiplication பண்ணிடலாம். 9A 5 9s 45 D is equal to 7 into A 7A 7 7s are 49 into D. So A எல்லாம் ஒரே பக்கமாகவும் D ஒரு பக்கமாக வைக்கலாம். 9A minus 7A. Is this equal to 49D minus 45D? 9 minus 7
2a. 49 minus 45, 4d. So from this line, common factor is a 2. So divided through by 2, a is equal to 2d. So இதை வந்து நம்ம highlight பண்ணி வச்சுக்கலாம். As in the T9, T13 கண்டுபிடிக்கும் போது a placeல 2dங்கிற substitution யூஸ் பண்ணிக்க முடியும். So now find T9 by T13. This is equal to T9 by the formula it is a plus 80 by this is a plus 12d. So formula உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ a placeல 2d substitute பண்ணிடலாம். 2d plus 80. Here 2d plus 12d. So 2d plus 80 is 10d by 2d plus 12d is 14d. So when terms dd cancel ஆயிடும். 5 2s are 10, 7 2s are 14. But this is equal to 5 by 7. So ratio கேட்டதுனால T9 is to T13 is equal to 5 is to 7 is the answer. Doubt இருந்தா கேட்டுக்கோமா. டவுட் இல்லை மேம். புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். ஃபார்முலா தெரியுதா? அதை கொஞ்சம் திருப்பியும் படிச்சா தெரியும் மேம். ஃபார்முலா படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கியா? ஓகே. Question number 13. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius, and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. Question புரிஞ்சிருக்கும். நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 days இருக்கும். இப்போ இந்த ஏபியில் 5 terms இருக்கு. ஸோ 3 termsனால் எப்படி a மைனஸ் டி a ப்ளஸ் டி எடுக்க சொன்னமோ 5 termsனால் a மைனஸ் 2d a மைனஸ் டி a ப்ளஸ் டி a ப்ளஸ் 2d. ஸோ இதுதான் கரெக்ட் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்திருந்தோம்னா நமக்கு ஆட் பண்ணுறது அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலருக்கு டவுட் வரும், a ப்ளஸ் டி a ப்ளஸ் 2dன்னு எடுத்தா என்ன. ஸோ எல்லாமே ப்ளஸ் இருக்கும்போது டேர்ம்ஸ் கேன்சலே ஆகாது. இது மைனஸ் டேர்மும் ப்ளஸ் டேர்மும் நம்ம சேர்த்து எடுக்கிறதுனால சில டேர்ம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். இதில் வந்து என்ன கேட்குறாங்க பாருங்க, 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் டெம்பரேச்சர் ஆட் பண்ணால் 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்கு. அண்ட் வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஆட் பண்ணால் 18 டிகிரி. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். திஸ் கொஸ்டின் இஸ் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அதாவது 5 terms வச்சு செய்ய போகிறோம். இதே பேட்டர்ன் நம்பர் மாற்றினா கூட நீங்கள் செய்ய தெரியணும். நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரே ஸ்டெப்பு 5 termsங்கிறதுனால a மைனஸ் 2d a மைனஸ் டி a ப்ளஸ் டி a ப்ளஸ் 2dன்னு டேர்ம்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். Question number 13. Exercise 2.5. Question number 13. Let the 5 days temperature be
So temperature be A minus 2D, A minus D, A plus D, A plus 2D. அதாவது மண்டேலேருந்து வெனஸ்டே, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, sum of first 3 terms is a given sum of first 3 days temperature. Three days temperature is equal to 0 degree. That meaning is A minus 2D plus A minus D plus A equal to 0. A 3 times இருக்கு, 3 times இருக்கு, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. So 3 times A minus 2D minus D minus 3D equal to 0. The 3 common factor divided throughout by 3, we get A minus D equal to 0. So taken this is a number 1 equation. Sum of law next condition பார்த்தீங்கன்னா வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். So Wednesday, Thursday, Friday. Sum of last 3 days temperature is 18 degrees Celsius. Also given sum of last 3 days temperature. Is equal to 18 degree Celsius. So adding the last 3 terms, A plus D, A plus 2D equal to 18. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 times A இருக்கு, 3A plus D plus 2D, 3D is equal to 18. Common factor is 3 divided throughout by 3. A plus D is equal to here 6. This is noted as number 2 equation. Solving 1 and 2 by elimination method, we get A and D. So elimination method 9th standard la படிச்சிருக்கோம். Solving 1 and 2. So equation 1 by 1 எடுத்து எழுதிக்கோங்க. A minus D equal to 0, A plus D is equal to 6. So இதில் வந்து D கேன்சல் பண்றது ஈஸி, ஏன்னா சைன் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, சைன் வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கு. இந்த D வந்து கேன்சல் ஆயிடும். A plus A, 2A is equal to 6. So A is equal to 6 by 2, it is 3. So A value கண்டுபிடிச்சிட்டோம். So A is equal to 3. Substitute A is equal to 3 in any one of the two equation. So now first equation I substitute பண்ணலாம். The equation, first equation is A minus D equal to 0. So A place 3 minus D equal to 0. Minus D is equal to minus 3. So D is equal to 3. So A யும் 3 தான் வந்திருக்கு, D யும் 3 தான் வந்திருக்கு. So first the 5 days temperature செப்பரேட்டா கேக்குறாங்க. So இப்போ இந்த 5 termsலயும் ஸ்டார்டிங்ல எடுத்த 5 termsலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா क्वेश्चन முடியுது. So A minus 2D, A minus D, A plus D, A plus 2D. A minus 2D, A is 3 minus 2 into D is 3. The 3 minus 6, it is minus 3. A minus D, 3 minus 3, it is 0. And A is 3. A plus D, 3 plus 3, it is 6. A plus 2D, 3 plus 2 times 3. 3 plus 6, it is 9. So, but temperature பார்த்தீங்கன்னா the minus 3 degree, here 0 degree, 3 degree, 6 degree Celsius, 9 degree Celsius. So, the temperature in 5 days are, அப்படி answer எழுதி முடிக்கலாம். Therefore, the temperature in the 5 days are
minus 3 degree Celsius, 0 degree Celsius, 3 degree Celsius, 6 degree Celsius, and 9 degree Celsius. So question முடிஞ்சிருச்சு. So doubt இருந்தா கேட்டு போமா? டவுட் இல்லை மேம். புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். ஓகே. Question number 14. Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increased by rupees 1,500 per year. Her expenses are 13,000 during the first year, and the expenses increases by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? So the question உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So அவங்களுடைய first month salary வந்து 15,000. salary வந்து ஒவ்வொரு இயரும் 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. உங்களோட எக்ஸ்பென்சஸ் 13,000 ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட இன்க்ரீசிங் வேல்யூ வந்து ஒவ்வொரு இயருக்கும் 900 rupees இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், ஹவு லாங், இங்க இயர் தான். ஸோ ஹவு லாங், ஏன்னா ஒவ்வொரு இயருக்கும் உள்ள சேலரி இயருக்குள்ள எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறதுனால ஹவு லாங், அந்த டைம் வந்து நம்ம இயராகவே எடுத்துக்கலாம். ஹவு லாங் will it take for her to save rupees 20,000 per month? ஒரு மந்த்துக்கு 20,000 சேவ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? மேபி ஆன்சர் இயர்ல வரலாம், மந்த்ல வரலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 ஒர்க் அவுட் பண்ணலாம். Exercise 2.5. Question number 14. ஸோ கொஷின்ல கொடுத்துருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒரு டேபிளா கூட ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மந்த்லி சேலரி, அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் மந்த்லி சேவிங்ஸ். இயர், மந்த்லி சேலரி, monthly expenses, monthly saving. So first yearல அவங்களுடைய salary 15,000. Her expenses are 13,000. So expenses 13,000. இப்போ 15,000 13,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் தான் சேவிங். இப்போ 2,000 rupees சேவிங்.
So second year, so உங்களுடைய salary வந்து increase ஆகுது 1500. இது கூட 1500 add பண்ணிட்டீங்கன்னா 16,500. The expenses வந்து 900 rupee increase ஆகுது. With 13,900 rupee expenses. இப்போ இந்த 16,500ல இருந்து 13,900 less பண்ணிட்டீங்கன்னா 2,600 as a saving. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயர்ல நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இல்ல தேர்ட் டேர்ம் இன்னொரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் கூட கண்டுபிடிச்சுக்கோங்க. தேர்ட் இயர்ல இது கூட 1500 ஆட் பண்ணுங்க, 18,000. இது கூட 900 ஆட் பண்ணிக்கோங்க, 14,800. ஸோ இந்த சேலரியில இருந்து எக்ஸ்பென்சஸ் செப்பரேட் பண்ணி பாருங்க, 3,200. ஸோ இப்படி இந்த ரேட்ல தான் அவங்களுடைய இன்கம் உடைய இன்க்ரீஸ் ஆகிற வீதமும் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் உடைய வேரியேஷன் அண்ட் சேவிங் உடைய வேரியேஷன் இருக்கு. மந்த்லி சேவிங்ஸ், நமக்கு சேவிங்ஸ் தான் 20,000 வரணும். ஸோ 20,000 சேவிங்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த சேவிங்ஸை பார்த்தாலே தெரியும் 600 ஏறி வருதுங்க. Therefore, the monthly savings forms an AP. அது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2,000, 2,600, 3,200 and going. ஸோ ஏதோ ஒரு பிளேஸ்ல 20,000 வரும். அது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். இது இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அண்ட் கோயிங். பர்டிகுலர் பிளேஸ்ல 20,000 கிடைக்கும். அண்ட் 20,000 எத்தனாவது டேர்ம்? எத்தனாவது டேர்ம்? தட் இஸ் ஜெனரல் டேர்ம் TN எடுத்துக்கலாம். So given TN or let எடுத்துக்கோங்க. Let TN is equal to 20,000. You know the formula for TN? It is A plus N minus 1 into T. It is equal to 20,000. So A is the first term. So எழுதிக்கலாம். A is equal to 2,000. D is equal to second term minus first term. 2,600 minus 2,000. It is 600. Substitute here. So A is 2,000 plus N minus 1. D is 600 is equal to 20,000. The N minus 1 மட்டும் leftல வச்சுக்கலாம். N minus 1 into 600. This term goes to right hand side. Sign is minus sign. So 20,000 minus 2,000. So separate பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 கிடைச்சிருக்கும். இப்போ N minus 1 மட்டும் leftல வைங்க. The 600 divisionல வரும். 18,000 divided by 600. So terms கட் பண்றது இந்த 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 கட் பண்ணிக்கோங்க. 1 6 here 3 6 or 18 0 30. So N minus 1 is equal to 30. N minus 1 is equal to 30. N is equal to 30 plus 1. It is 31. இப்போ என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு 31 years ஆகுதுன்னு அர்த்தம். So she will take 31 years to save rupees 20,000 per month. But 31 yearsக்கு அப்புறம் தான் 31 years ஆகும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் 20,000 சேவ் பண்றதுக்கு. Answer, Priya will take 31 years to save rupees 20,000 per month. Answer பார்த்தீங்கன்னா 31 years.